அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடு, இல்ல உயிர் பிரிஞ்ச தோழி ஆயிடுவேன். இருங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்ல, நான் தான் சொன்னேன்ல, நீ உண்மையை சொல்லலன்னா சித்திரவதை அனுபவிப்பது. வலிக்குதா? அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இவ்வளவு அடி வாங்குறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ல. ஆரம்பத்திலே உண்மையை சொல்ல வேண்டியதுதானே. அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு உரைக்குது. அறிவில்லாத முட்டாள்டி நீ. சொல்லு. ஐயா வாப்பா, நிச்சய பத்திரிக்கை எழுதுனதான் சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுதி முடிச்சிருவேன். சரி, அது அப்புறம் எழுதிக்கலாம். நிச்சயம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கா? ம், சரி, அப்ப நான் சொல்றத செய்யுங்க. என்ன செய்யணும்? என்னப்பா இப்படி சொல்ற? நீ சொல்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. ஏங்க, இத பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் சொல்றபடி மட்டும் செய்யுங்க. மயங்கிட்டியா? இதோ இரு வரேன். எங்க போனான்னு தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாளே. அவ வாங்கிட்டு வந்த கிஃப்ட் என்ன இங்க இருக்கு? அவ எங்க போனா? அக்கா, இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே கிஃப்ட் வச்சுட்டு அவ எங்க போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு இங்கதான் இருந்தாங்க. யாரோ ஒரு பொண்ணு வந்து நிச்சயம் பண்ற பொண்ணு கூப்பிடுறதா சொல்லி கூட்டிட்டு போனாங்க. பொண்ணு கூப்பிடுறதா சொல்லி கூட்டிட்டு போனாங்களா? ஆமா. எந்த பக்கமா போனாங்க? தோ அந்த பக்கம் தான் கூட்டிட்டு போனாங்க. ஐயோ, முட்டா பயலே, பொம்பளை பிள்ளைய அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்க. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. அறிவில்லை உனக்கு? அக்கா, நான் அடிக்க வேணாம் தான்க்கா நினைச்சேன். அடிக்காம கேட்டா பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் 4 போடு போட்டேன். உண்மைய மொத்தமா கக்கிட்டா. அக்கா, இல்லைன்னா வாயில இருந்து உண்மையெல்லாம் வர வைக்க முடியாதுக்கா. போடா முட்டாள், முதல்ல கட்ட உருடா. போ. அம்மா, இரு, பயப்படாத பயப்படாத. இந்த தண்ணியை குடி. பதறாத பதறாத, ஒண்ணும் இல்ல. இவன் அறிவில்லாதவன், தெரியாம பண்ணிட்டான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ வா, முதல்ல வந்து உட்கார். வா. ஒண்ணும் இல்ல. நீ நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அத போய் மறைச்சு கடைசியில எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுல்ல. வீட்ல எல்லாரும் என்னதானே தப்பா நினைச்சாங்க. இங்க பாருமா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நடந்த விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? நான் பெத்த புள்ள, நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி
என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாம்மா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்த அன்னைக்கு போய் சொன்ன, அதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிதான் நடந்துப்பா. ஏன் மருமகளுக்கு இப்படி ஒரு உயிர் தோழி இருக்காளேன்னு நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுமா. நான் என்ன பண்ணணும்? இரு நீ உட்காருமா, நான் சொல்றேன் இரு. அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு தான் போயிருந்தான்னு நீ எல்லார்கிட்டயும் எல்லாம் சொல்ல வேண்டாமா. என் புள்ள இருக்கான்ல அருள், அவனை கூட்டிட்டு வரேன். அவன்கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லிடுமா. நீ இத மட்டும் சொன்னா போதும். வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். நம்ம அப்படியே மறைச்சிருவோம். என் பையன்கிட்ட மட்டும் சொல்லிடுமா. அவன் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி அடிச்சு வச்சிருக்கான். ச்சே. சரி போமா, பாத்ரூம் போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. அருள் வந்துருவான். அப்புறம் வீரையன் உன்னை அடிச்ச விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுவும் முக்கியமா அருளுக்கு தெரிய வேண்டாம். சரி போ. வீரையன் சித்தப்பு இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக பாவம் அவளை போய் அடிச்சு உண்மையை சொல்ல சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் என்னாலதான் கஷ்டம். நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தது இவ்வளவு பெருசா ஆகும்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது. உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன என்ன பண்ண போற? வீரேன் மாமா இனிமே இந்த விஷயத்தை தொடர்றதுக்கே பயப்படணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். இவன் வேற அவசரத்துக்கு கதவை திறக்க மாட்டான். ஏப்பா கதவை திறக்க உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன மாமா? அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு, கையோட கூட்டிட்டு வர சொல்லிச்சு. மறுபடியும் என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, எல்லாம் நல்ல விஷயம்தான். வா, அட வா மாப்ள. வாங்க. என்னம்மா? இது யாருன்னு தெரியுதா? தெரியும், நந்தினி ஃப்ரெண்டு. நீங்க இங்க என்ன பண்றீங்க, அதுவும் இவங்க கூட? அது வந்து இருமா நான் சொல்றேன். பூ வச்ச அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லைன்னு நாங்க சொன்னோம். அத நீ நம்பவே இல்லைல்ல. நீ நம்ப மாட்டேன்ட்ட. அதான் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் உண்மையை சொல்லுன்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டேன். அவளே மனசு இறங்கிட்டா. இவளும் உண்மையை சொல்லிட்டா. அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லையா, அவ இன்டர்வியூக்கு போயிருக்கா. அம்மா என்கிட்ட சொன்னல, அத அப்படியே அருள் கிட்ட சொல்லுமா. இவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்ல. அவ இன்டர்வியூக்கு தான் போயிருந்தா. நந்தினி ரொம்ப ஆசைப்பட்ட வேலை இது. அதனாலதான் பூ வைக்கிற நாள் அன்னைக்கு யாருக்குமே தெரியாம அவ காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டா. இந்த விஷயம் வீட்ல யாருக்காவது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு நானும் அவங்க அம்மாவும் சேர்ந்து மறைச்சிட்டோம். நாங்க போய் சொல்லிட்டோம்.
போதுமாடா. நந்தினி ஃப்ரெண்டு தானே இவ. இவளும் அந்த ரூம்ல தானே இருந்தா. நாங்க சொன்னா நம்ப மாட்டேன், இவ சொன்னா நம்புறியா? நம்புறேன். நான் நந்தினி வீரேன் மாமா அருளை கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல, ஆமா. அவர் அவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாம அவங்கிட்ட பேசணும். அது எப்படி முடியும்? அதுக்கு தானே இது. ம். ம். அருளுக்கு கால் பண்ணி நான் சொல்றத அப்படியே பேசு. புரியுதா? சரி பேசு. நந்தினி கால் பண்றா. நந்தினி, ஏய், என்னாச்சு நந்தினி? எதுக்கு அழுதுட்டு இருக்க? எதுக்கு அழறன்னு சொன்னா தானே தெரியும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாவே படல அருள். நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்பதான் கரிகாலன் என்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். வைக்கிற அன்னைக்கு நான் வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு போயிருக்கேன்னு சொல்லி வீரையா சித்தப்பா உன்னை நம்ப வைக்க முயற்சி பண்ணாராமே. அதுவா? அதான் நான் நம்பவே இல்லையே. இதுக்காகவா அழுதுட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. எப்படி விட முடியும் அருள்? நான் அன்னைக்கு வீட்ல இருக்கும் போதே நான் வீட்ல இல்லைன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது தப்பு தானே. அதுக்காக தானே நான் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா அத வேற என் சித்தப்பா மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காரு பாரு. நான் இன்டர்வியூக்கு போனேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பொருளைய கிளப்பி விட்டாரு. கண்டிப்பா என் மேல அவருக்கு கோபம் இருக்கு. அதனாலதான் என் மேல இப்படி பழிய தூக்கி போடுறாரு. என்ன பத்தி இன்னும் என்னெல்லாம் பொருளைய கிளப்பி விட போறாரோ. நான் தப்பே பண்ணாம ஒவ்வொரு வாட்டியும் நான் தப்பு பண்ணலன்னு மத்தவங்க கிட்ட நிரூபிக்க சொல்றியா? மத்தவங்களை கூட விடு, உன்கிட்ட கூட நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்னால முடியாது அருள். ஏய் நந்தினி, நீ ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சு நந்தினி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். வீர சித்தப்பாவுக்கு நான் உன் வீட்டுக்கு மருமகளா வரதே பிடிக்கல. இது இப்படியே போனா எல்லாமே தப்பாதான் இருக்கும். ஒண்ணு, வீரையா சித்தப்பா நடந்தத மறக்கணும். அப்படி இல்லனா நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல அருள், நிச்சயத்துக்கே இவ்ளோ பிரச்சனைனா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை வரும். அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு பிரச்சனை நடக்கும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது நந்தினி. ஐயோ நந்தினி, இப்போ உனக்கு என்ன? வீரையன் மாமா பூ வச்ச அன்னைக்கு நடந்த பிரச்சனைய மறக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அருள். சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே அவர் உன் பக்கமே வரமாட்டாரு, போதுமா? அது போதும் அருள், அது போதும். சரி, யாரோ இங்க கதவை தட்டிட்டே இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். யார் அது கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறது? இதோ வரேன். வீரையன் மாமாக்கு நந்தினியை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அத்தையோட புடவைய கொளுத்துனவர் தானே இவரு. இவர வீட்டுல எல்லாரும் மன்னிச்சதே பெரிய விஷயம். இவர் செஞ்சதெல்லாம் வெளியில சொன்னா இவர் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது, அவ்வளவு அவமானப்படுவாரு. இனி நீங்க நந்தினியை பத்தி ஏதாவது சொன்னீங்க, நான் நம்ப மாட்டேன்.
நந்தினிக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே காமிச்சாலும் என் சந்தேகம் உங்க மேலதான் இருக்கும், நந்தினி மேல இருக்காது. தேவையில்லாம ஏதாவது வேலை பார்த்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. இனிமே எங்க மாமா உங்களை மிரட்டினாருனா இல்ல ஏதாவது பொய் சொல்ல சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. கரிகாலா, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கூட நான் உன்னாலதான் தப்பிச்சேன். இதுக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏய், சும்மா சும்மா இதை பத்தியே பேசாத. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்மள ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது சகஜம் தானே. இதை போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. ஆனா பிரச்சனை நடக்கிறதே நம்ம குடும்பத்துக்குள்ள தானே கரிகாலா. அதில் என்ன தப்பு? நியாயம் உன் பக்கம் தானே இருக்கு. அதனால தானே உன் பக்கம் நிக்கிறேன். நீ வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிற, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. உன் மனசு யாருக்குமே வராது கரிகாலா. வானதி ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்ல இல்ல, வானதி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. ஐயோ, வானதி பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதே மறந்துட்டேன். ஏய் கரிகாலா, நீ என்ன விஷயம் பண்ண போறன்னு எனக்கு தெரியாது. ம். ஆனா நீ பண்ண போற விஷயம் வானதிக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். ம். சாப்பாடுல எதுவும் குறை வைக்காதீங்க. பந்தில யாரும் எதுக்கும் காத்திருக்க மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஐயா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்க ஐயா. மாமா, என்னம்மா நிச்சய பொண்ணு நீ இங்கெல்லாம் அதுக்கு வந்த? அது வந்து மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து மாமா, அன்னைக்கு அன்னைக்கு நான் தண்ணி கொண்டு வர போயிட்டேன். அன்னைக்கு நான் வர்றதுக்குள்ள நீங்க என்னம்மா சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல மாமா, அன்னைக்கு நான் ரூம்ல ஐயா ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா. சரி, நீ போம்மா, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாமா, நான் உங்ககிட்ட பேச வந்தது ரொம்ப சரிம்மா, போம்மா, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா. போம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்க, ரெண்டு நிச்சயமும் ஒன்னா நடக்கணுங்கிறது வேலைக்கே ஆகாது. அதனால என் பொண்ணுக்கும் கரிகாலனுக்கும் முதல்ல நிச்சயம் நடக்கணும். அதுக்கப்புறம் அருளுக்கும் நந்தினிக்கும் நிச்சயம் நடக்கிற மாதிரி நிச்சய பத்திரிக்கையில நேரத்தை மாத்தி எழுதுங்க. ஏன்பா? எந்த காரணமும் கேட்க கூடாது. மாத்தி எழுத சொன்னா எழுதுங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? இனிமேதான் சொல்லணும். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். இனிமேல் தான் சொல்ல போறியா? எல்லாரும் பேசிதானே முடிவெடுக்கணும். இத பாருங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. என்னப்பா இப்படி சொல்ற? நீ சொல்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க, சரியா? போங்க. அவர் ஏன் இப்படி பண்ண சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இது மறைக்கிற விஷயமும் இல்ல, மறைச்சாலும் தப்பு தான். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இப்போ வரது எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கீழே தான் இருக்கார். வாங்க போறோம்.
இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா? வருதா? சரிண்ணே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன தனியா பேசணும்? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இங்க வச்செல்லாம் வேண்டாம், வெளியே என் கூட வா. பரவாயில்ல மச்சான், எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீ நீ வந்து போயிட்டு சீக்கிரம். வானதி, அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வா போய் என்னன்னு பார்க்கலாம். இங்க எல்லாம் வச்சு பேச முடியாது சொல்றேன், புரியலையா உனக்கு? வெளியே வா. மச்சான், எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு பேசுங்க மச்சான். இங்க பேச முடியாது சொன்னா புரியாது உனக்கு? ஏன் ஏன் இங்க வச்சு பேச முடியாதுங்கிறீங்க? இங்க பேச முடியாது, முதல்ல வா என் கூட. இருங்க மச்சான், நான் எங்கே வரல, இங்கே சொல்லுங்க. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, சொல்லுங்க மச்சான். சரி, நீ ஏன் அப்படி சொன்ன? மொட்டையா ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? தெளிவா சொல்லுங்க, என்ன விஷயம்னு. நிச்சய பத்திரிக்கை படிக்கிறவர்கிட்ட போய் முதல்ல கரிகால வானதி நிச்சயம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அருள் நந்தினி நிச்சயம் நடக்கணும்னு சொன்னியா? எதுக்கு அப்படி தனித்தனியா நேரத்தை மாத்தி எழுத சொன்ன? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? எதுக்காக அப்படி எழுத சொன்னான்னு சொல்லு. அண்ணே, ஏன் நிச்சய நேரத்தை தனித்தனியா மாத்தி எழுத சொன்னீங்க? டேய், மணிமேகலையும் குணசேகரனும் சேர்ந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த திட்டம் போட்டிருக்காங்கல்ல, அதை தெரிஞ்சும் என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுங்க நிறுத்துறதா இருந்தா அந்த அருள் பயலுக்கும் நந்தினிக்கு நடக்கிற நிச்சயத்தை நிப்பாட்டட்டும். என் பொண்ணுக்கு நடக்கிற நிச்சயத்தை நிறுத்தக்கூடாது. அதுக்கு தான் என் பொண்ணோட நிச்சயத்தை முன்னாடி வைக்க சொன்னேன். ஏன்னா தனித்தனியா நிச்சயம் வைக்க உங்க பெரிய மச்சான் ஒத்துக்க மாட்டாருல்ல? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்ல? எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணா ஆகட்டும், எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். என் பொண்ணு நிச்சயம் மட்டும் நடக்கல, அவ்வளவுதான். வேண்டாம், இங்க பாருடா, ஏதாவது பிரச்சனை ஏற்போகுது. நான் நினைக்கிறபடி இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயம் நடக்கணும். அண்ணே வேண்டாண்ணே. அதுல ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னு வச்சுக்க, நான் ஒருத்தரையும் விட மாட்டேன்.